அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2024 ஐபிஎல் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 3 செஷனாக பிரிக்கலாம். ஐபிஎல் மேட்ச் இந்த ஐபிஎல் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அணிக்கும் 14 ஆட்டங்கள் இருக்குது. 14 மேட்ச், அதில் 7, 8, 9 மேட்ச் வின் பண்ணுறாங்க, பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க. அப்படி தகுதி பெறும் பட்சத்தில் அந்த குவாலிஃபயர் பிளே ஆஃப்குள்ளே போகும்போது அவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டாப் 4 அணிகள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கட்டத்தை நெருங்கிட்டோம். எல்லா டீமுமே 4லேருந்து 5 ஆட்டங்கள் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் தமிழ் மேட்ச் நம்பர் 22. இந்த 22 எங்கே மேட்ச்னா நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் சிஎஸ்கே vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இவங்களுக்கான ஒரு பேட்டில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை. டேட், டைம், வென்யூ எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். மேட்ச் நம்பர் 22 மண்டே 8ஆம் தேதி ஏப்ரல் 2024, டைம் 7:30 மணிக்கு. அதே மாதிரி வென்யூ எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை. டாடா ஐபிஎல் 2024 ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். சிஎஸ்கேவுடைய கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் தென் பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை, அதோடைய பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு நல்லா அசஸ் பண்ணும் ஸ்பின்னர் அண்ட் ஸ்லோவர்ஸுக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடக்கிற மேட்சஸ் போக போக தான் ஸ்பின்னருக்கு வந்து அசஸ் பண்ணும். இப்போ ரீசெண்டாக நடக்கிற மேட்ச் எல்லாமே லாஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் இருக்கும். இதில் 18 ஓவர் ஃபாஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 ஓவர் ஸ்பின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த வெனியோடைய T20 ஸ்டேட்டஸ் பாருங்க. 132 மேட்ச்ல 70 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்களும் 60 மேட்ச் ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்களும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஒரு ஸ்கோர் ஒரு 160லேருந்து 180. ஹையஸ்ட் ஸ்கோர் 246 for 5 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 70 for 10. இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 200+ அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 100 below. இப்படி தான் வந்து ஸ்கோர்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற பிச் வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 180, 190, 170 அந்த ரேஞ்சில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த ஆவரேஜ் ஸ்கோர் படி தான் இருக்கும். போக 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 லேட்டர் ஆன் வந்து என்ன ஆகும்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் டேட்டா வந்து சொல்கிறாங்க. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ ஸ்கோர் ஒரு 150 வந்து 50 தடவையும், 150 to 169 ஒரு 40 தடவையும், 170 to 189 22 தடவையும், அபவ் 190 ஒரு 20 டைம்ஸும் நடந்திருக்கு. ஸோ இதுதான் T20யோடைய ஸ்கோரிங் பேட்டர்ன். லோ ஸ்கோர் வந்து நல்லா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகும்போது பிலோ 150, பட் இப்போ ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால 170 to 189 அபவ் 190க்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமோட T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் 206 ரன்கள், 6 விக்கெட், 20 ஓவருக்கு. ஜிடி 143, 8, 20 ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2, ஸ்பின்னுக்கு 3, செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 8, ஸ்பின்னுக்கு 0, ஓவரால் ஃபாஸ்ட்டுக்கு 10 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த 2024 ஐபிஎல் மேட்ச். அடுத்தது ஆர்சிபி 173க்கு 6 விக்கெட்டு, 20 ஓவர். சிஎஸ்கே 176க்கு 4 விக்கெட் போக 18.4 ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5, ஸ்பின்னுக்கு 0, செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 1, ஓவரால் 4 விக்கெட். சென்னை சூப்பர் கிங் 176க்கு 4 ரன், ஃபாஸ்ட்டு 8 விக்கெட்டும் ஸ்பின்னு 1 விக்கெட்டும் நடந்திருக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஸ்கோர் கார்டு மும்பை இந்தியன்ஸ் 182க்கு 8, 20, எல்எஸ்ஜி 101க்கு 10. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 8 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டும், ஓவரால் ஃபாஸ்ட்டு 14 விக்கெட், ஸ்பின்னு 1 விக்கெட். ஸோ ஸ்பின்னு வந்து இப்போ டாமினன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. சிஎஸ்கே 172க்கு 7, 20 ஓவர். ஜிடி 157க்கு 10, 20 ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும், ஓவரால் ஃபாஸ்ட்டுக்கு 10 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 6 விக்கெட்டும் இந்த ஸ்கோர் கார்டில் நடந்திருக்கு. ஃபாஸ்ட்டு இப்போ இருக்கிற கரண்ட் கண்டிஷன் படி 90% சப்போர்ட் பண்ணுது, ஸ்பின்னுக்கு 10% சப்போர்ட் பண்ணுது. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டில் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அதிகமான விக்கெட்டுகள் விழுது. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு டீமால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா ஆல் அவுட்டும் ஆகிறாங்க. இதான் மைண்ட் செட் பண்ணும். ஸோ சென்னை சூப்பர் கிங் மட்டும்தான் 4 விக்கெட் போயிருக்கு, மீதி எல்லாமே 8, 10, 10 செகண்ட் இன்னிங்ஸில் போயிருக்கு. 8 விக்கெட்ல சிஎஸ்கே 18, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 10, ஓவரால் 28 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு 8 விக்கெட். அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ரஹானே, டேரில் மிச்சல், சிவம் தூபே, மொயின் அலி, ரவீந்திரா ஜடேஜா, எம்எஸ் தோனி, தீபக் சகர், மகிஷனா பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் மகேஷ் தீக்ஷனா. இதில் நிறைய பேர் வந்து
சமீர் ரிஸ்வி, முஸ்தாபிஷுர் ரஹ்மான், இவங்கெல்லாம் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸுடைய டாப் இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பார்ப்போம். டாடா ஐபிஎல் 2024 டாப் 5 பேர். அந்த 5 பிளேயரில் ஃபஸ்ட்டு வர்றது சிவம் தூபே. இந்த சிவம் தூபே ஒரு பேட்டராக உள்ளே வராரு. 4 மேட்ச் விளையாடிருக்காரு, 148 ரன் அடிச்சிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸுடைய லீடிங் ரன் ஸ்கோரர். 4 மேட்ச்சில் 148 ரன். இவர் தான் டாப் இன்னிங்ஸ் ஸ்கோரர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அஜிங்கியா ரஹானே. அஜிங்கியா ரஹானேலாம் நம்ம வந்து டீமில் எடுக்கவே மாட்டோம். பட் வந்து அவர் 2வது இடத்துல இருக்காரு இன்னிங்ஸ் சிஎஸ்கேடைய டாப் ஸ்கோரரில். 4 மேட்ச்சில் 119 ரன் அடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே எங்கே போவோம்? ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் கிட்ட போவோம். பட் வந்து அஜிங்கியா ரஹானே அவரும் நல்ல பிளேயர் தான். பட் வந்து அவர் 30 பாலுக்கு 30 அடிக்கிறார். பட் ஃபேண்டசி டீமில் இவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. 4 மேட்ச்சில் 119 ரன். சிவம் துபே 4 மேட்ச்சில் 148 ரன். அடுத்ததாக பார்க்க போகிறது ரச்சின் ரவீந்திரா, 4 மேட்ச் 97 ரன்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது முஸ்தாபிஷுர் ரஹ்மான். இவருடைய மேட்ச் 3 மேட்ச் 7 விக்கெட். அவர் மதீஷ் பதிரானா 2 மேட்சஸ் 4 விக்கெட்ஸ். ஸோ பதிரானா, முஸ்தாபிஷுர் ரஹ்மான், ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ரஹானே, சிவம் துபே, இவங்க தான் சிஎஸ்கேவுடைய டாப் லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024. அடுத்ததாக நம்ம பார்க்க போது பிளேயர் வைஸ். ருத்ராஜ் கைக்வாட் ட்ரீம் 11ல் 72% செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய 7 மேட்ச் 260 ரன், 37 ஆவரேஜ். 8 விக்கெட்டில் 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூவில் 10 மேட்ச் 329 ரன், 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 8 நல்லா இருக்கு, வெனியூவும் நல்லா இருக்கு. ஆனால் வெனியூவில் ஒரு 5 மேட்ச் எடுத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் அவர் 50 ரன் ப்ளஸ் அடிக்கிறாரு. மீதியெல்லாம் 30, 20 அந்த மாதிரி தான் அடிக்கிறார் ருத்ராஜ் கைக்வாட். செலக்டட் பர்சன்டேஜ் 72. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா 79% ட்ரீம் லெவலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது போக போக 79 80, 82, 85 மாறும். 8 விக்கெட்டில் இது வரைக்கும் விளையாடலை. வெனியூவில் 2 மேட்ச் விளையாடிருக்காரு, 83 ரன், 42 ஆவரேஜ். சென்னை சூப்பர் கிங்ஸில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் இவர் 2 மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். ருத்ராஜ் கைக்வாட் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ். நம்ம ஒரு 11 பிளேயர் செலக்ட் பண்ணோம்னா ரச்சின் ரவீந்திரா மஸ்ட்டாக நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து இவரை மஸ்ட் பிக் பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ரீசெண்டாக 12 ரன் 0 விக்கெட், 46, 15, 4. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்காங்க, விக்கெட் எதுவும் எடுக்கல, 12 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது அவே கிரவுண்ட், இது வந்து ஹோம் கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்சில் 83 ரன் அடிச்சிருக்காரு. ஓவரால் 4 மேட்சுக்கு 97 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த வெனியூவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ரச்சின் ரவீந்திரா இப்போதைக்கு 79% இருக்காரு. அடுத்ததாக அஜிங்கியா ரஹானே 40% ட்ரீம் 11ல். இவருடைய 8 விக்கெட் பர்ஃபார்மன்ஸ், 22 மேட்ச் 565 ரன், 30 ஆவரேஜ். வெனியூவில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் 13 மேட்ச் 212 ரன், 16 ஆவரேஜ். அண்ட் ரீசெண்டாக இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டான ஃபார்மில் இருக்கார். ஸோ இவரை மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டேரில் மிச்சல். இவர் ட்ரீம் லெவலில் 40% அண்ட் 8 விக்கெட்டில் இது வரைக்கும் விளையாடலை. வெனியூவில் 2 மேட்ச் 46 ரன், 46 ஆவரேஜ். அண்ட் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக ஃபார்ம் வந்து 13, 34, 24 ப்ளஸ் ஒரு விக்கெட் 22. ஸோ டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். சிவம் தூபே 84%. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கார். 8 விக்கெட்டில் 5 மேட்ச் 141 ரன்கள் அண்ட் 35 ஆவரேஜ். வெனியூடைய பர்ஃபார்மன்ஸ் 10 மேட்ச் 250 ரன், 36 ஆவரேஜ். ஸோ வெனியூவில் 36 ஆவரேஜ். டேரில் மிச்சல் 46 ஆவரேஜ். அண்ட் ரீசெண்டாக 45, 18, 51, 34. லாஸ்ட் மேட்ச் பாருங்கள், 34 நாட் அவுட், 51. அதுதான் சிஎஸ்கே கிரவுண்டில், சென்னை கிரவுண்டில் விளையாடின சிவம் துபேயோட ஸ்கோர்ஸ். ரவீந்திர ஜடேஜா 8 விக்கெட்டில் 26 மேட்ச் 457 ரன், 38 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் 32 மேட்ச் 413 ரன்கள், 19 ஆவரேஜ். 39 மேட்ச் 30 விக்கெட். அதுக்கப்புறம் ரீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். இவர் ரவீந்திர ஜடேஜா 70% செலக்ட் பண்ணியிருக்காங்க. சிவம் துபே 84%. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளேயர் மொயின் அலி. லாஸ்ட் மேட்ச் தான் உள்ளே வந்திருக்காரு. இவர் 42% சடனாக 2 விக்கெட் எடுத்தார். வைஸ் கேப்டனாகவும் ஆனார். 8 விக்கெட்டில் 6 மேட்ச் 161 ரன்கள், 40 ஆவரேஜ். அண்ட் 3 மேட்ச் 1 விக்கெட். வெனியூவில் வந்து 8 மேட்ச் 68 ரன், 11 ஆவரேஜ். அண்ட் 9 மேட்ச் 8 விக்கெட்.
ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் புவர் பர்ஃபார்மராக இருக்காரு அண்ட் ரீசெண்டாக 2 விக்கெட்ஸ் 3+2 விக்கெட் 12 ரன்ஸ் நாட் அவுட். ஸோ ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் எபிலிட்டி உண்டு. MS தோனி 17% ட்ரீம் லெவலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 8 விக்கெட்டில் 27 மேட்ச் 555 ரன் 46 ஆவரேஜ். வெனியூவில் 55 மேட்ச் 1444. வெனியூவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 8 விக்கெட்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்து 1 ரன்ஸ் நாட் அவுட் 37 நாட் அவுட். லாஸ்ட்டாக ஆன 2 மேட்ச் 4 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் விளையாடினாரு. அந்த 2 மேட்ச்சுமே நாட் அவுட். மகேஷ் தீக்ஷனா 11% ட்ரீம் லெவலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லோ பிக்காக இருக்காரு. 8 விக்கெட்டில் 2 மேட்ச் 2 விக்கெட். வெனியூவில் 8 மேட்ச் 3 விக்கெட். வெனியூவில் புவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்காரு. ரீசெண்டாக கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் தீபக் சகர். ட்ரீம் லெவலில் 41% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 விக்கெட்டில் 9 மேட்ச் 11 விக்கெட். ஸோ 8 விக்கெட்டில் நல்லா இருக்குது. 16 மேட்ச் 22 விக்கெட் வெனியூவில். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக நம்ம இதில் இது பண்ணலாம். ரீசெண்டாக வந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ். துஷார் தேஷ்பாண்டே 11%. இவர் தான் ரொம்ப நாளாக பேசியிருக்கோம். லாஸ்ட் இயர் 2023 IPL லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. இந்த சீசன் அவர் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் வந்து ஓவரால் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர். 8 விக்கெட்டில் 4 மேட்ச் 2 விக்கெட். வெனியூவில் 10 மேட்ச் 12 விக்கெட். ரீசெண்டாக 0-0-2-0 அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்காரு. திடீர்னு வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முஸ்தாபிஷுர் ரஹ்மான் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் விளையாடல. 20%ல் இருக்காரு. இவர் சப்போஸ் லைன் சப்போர்ட்டில் இருந்தாருன்னா இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். மஸ்ட் பிக் பிளேயராக பிக் பண்ணலாம். 8 விக்கெட்டில் 7 மேட்ச் 6 விக்கெட். வெனியூவில் 2 மேட்ச் 6 விக்கெட். ஸோ மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயராக முஸ்தாபிஷுர் ரஹ்மான். ஸோ துஷார் பாண்டியாவே 50-50 ஆப்ஷனில் வைஸ் கேப்டனாக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ரீசெண்டாக வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு முஸ்தாபிஷுர் ரஹ்மான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளேயர் பவர் பிளே ஓவர்ஸ். இந்த பவர் பிளே ஓவர்ஸில் தீபக் சகார், முகேஷ் சௌத்ரி. மிடில் ஓவர்ஸில் மொயின் அலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா ரொட்டேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரச்சின் ரவீந்திரா ரொட்டேட் பண்ணலாம். சிச்சுவேஷன் பேஸ்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெத் ஓவர்ஸ். இந்த டெத் ஓவர்ஸில் யார் போடுறாங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, பத்திரானா, இல்லைனா முஸ்தாபிஷுர் ரஹ்மான், முகேஷ் சௌத்ரி. இந்த 3 பிளேயரில் யார் உள்ள லைன் சப்போர்ட்டில் வராங்களோ அவங்க தான் வந்து டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. ஸோ லைன் சப்போர்ட் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. சிஎஸ்கே வந்து பிளேயர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளேயருடைய பேட்டில் பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட 2 தடவையும், ரஷல் நரேன் அண்ட் சந்தீப் சர்மா கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இங்கே ஓப்பனிங் போலர் யாருன்னா சந்தீப் சர்மா ஒரு பெரிய பேட்டிலாக இருப்பார். அவர் விளையாடுறதில்ல. சப்போஸ் உள்ளே வந்தார்னா அவரை மைண்ட் செட் பண்ணி கெய்க்வாடை பிளான் பண்ணுங்க. ரகானே நரேன் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. சுனில் நரேன் கிட்ட. வருண் ஸ்டார்க் 1 விக்கெட் விட்டுருக்காரு. சிவம் தூபே ரஷல் அண்ட் நரேன் கிட்ட 1 விக்கெட் விட்டுருக்காரு. ஜடேஜா நரேன் கிட்ட 1 விக்கெட். ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் நியூ பிளேயர். ஸோ அவங்க கிட்ட வந்து பெருசாக எந்த விக்கெட்டும் போகலை. பட் மிஸ்ட்ரி ஷாட் ஆடுறாரு ரச்சின் ரவீந்திரா. அதை மைண்ட் செட் பண்ணி நம்ம டீமை கிரியேட் பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்கோட இன்னிங்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாருன்னா நல்ல டாப் பிளேயர். ரச்சின் ரவீந்திரா போத் இன்னிங்ஸில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். டேரில் மிச்சல் செகண்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நல்லா விக்கெட் எடுப்பார். சிவம் தூபே போத் இன்னிங்ஸ் அண்ட் சம்சீர் ரிஸ்வி 50-50. ரவீந்திர ஜடேஜா 50-50 போத் இன்னிங்ஸ். MS தோனி, துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் bowling அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் bowling. அஜிங்கியா ரகானே ஃபர்ஸ்ட் பேட்டிங். தீபக் சகர் செகண்ட் bowlingல நல்ல பர்ஃபார்மன்ஸ். பத்திரானா போத் இன்னிங்ஸ் அண்ட் டெத் ஓவரில் போடக்கூடிய ஒரு பவுலர். அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். பிலிப் சால்ட், சுனில் நரேன், ரகுவன்ஷி ஒரு புதுசாக வந்ததும் ட்ரீம் டீமில் வைஸ் கேப்டன் ஆகிட்டாரு. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரூ ரஷல், ராணா, மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி. இதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. கல்கத்தா நைட் ரைடர்ஸுடைய டாப் பர்ஃபார்மர்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த IPL சீசன் 2024. இதில் சுனில் நரேன் ஒரு பேட்டராக, அதாவது போலரால் ஒரு பேட்ஸ்மேனாக டாப் லீடிங் ரன் ஸ்கோரில் இருக்காரு. 3 மேட்ச் ப்ளே பண்ணார். ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல. 3 மேட்ச் லாஸ்ட்டு 3 மேட்ச் ப்ளே பண்ணி 134 ரன்கள். ஆண்ட்ரூ ரஷல் ஒரு பேட்ஸ்மேனாக அவர் ஸ்கோர் பண்ணது 3 மேட்ச் 105 ரன்கள். பிலிப் சால்ட்
இவர் ஒரு பேட்ஸ்மேனா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 102 ரன்கள். ஹர்ஷித் ராணா ஒரு போலர், ஸோ 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆண்ட்ரூ ரஷல் அகெயின் ஒரு போலரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ ரஷல் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் சுனில் நரேன் ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருக்காங்க. பிலிப் சால்ட் 93% அவர் எடுத்திருக்காங்க ட்ரீம் லெவலில். 8 விக்கெட்ல 2 மேட்ச் 20 ரன் 10 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் ஒரு மேட்ச் 17 ரன் 17 ஆவரேஜ். வெனியூவில் புவர் பர்ஃபார்மர். ரீசெண்டாக 18 30 54 30. சுனில் நரேன் 90% ட்ரீம் 11 செலெக்ஷன். 8 விக்கெட்ல 12 மேட்ச் 96 ரன் 10 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் 2 மேட்ச் 18 ரன் 9 ஆவரேஜ். வெனியூவில் புவர் பர்ஃபார்மர், ஆனால் 6 மேட்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு சுனில் நரேன். ரீசெண்டாக 85 ரன் ப்ளஸ் 1 விக்கெட், 47 ரன்ஸ் ப்ளஸ் 1 விக்கெட், 2 ரன்ஸ் ப்ளஸ் 1 விக்கெட். டீசெண்டாக ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு மஸ்ட் பிக் இதுவாக ட்ரை பண்ணலாம். பிலிப் சால்ட்டை ட்ராப் பண்ணலாம். ஏ ரகுவன்ஷி ட்ரீம் லெவலில் 20% தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க யூசர்ஸ். ஆனால் லாஸ்ட் மேட்ச் வைஸ் கேப்டனாக வந்துட்டார். 8 விக்கெட்டில் விளையாடல, வெனியூலையும் விளையாடல. பட் ரீசெண்டாக 54 ரன்ஸ் ஒரு மேட்ச் அடித்தார். உள்ளே வந்தவொடனே அடித்து முடிச்சிட்டாரு. அடுத்ததாக ஸ்ரேயஸ் ஐயர் 54%. இவருடைய 8 விக்கெட் ரெக்கார்ட், 12 மேட்ச் 287 ரன்கள் 26 ஆவரேஜ். வெனியூவில் 2 மேட்ச் 51 ரன் 26 ஆவரேஜ். வெனியூலையும் ஆவரேஜ் சுமாராக இருக்குது. ரீசெண்டாக 18 39 0 53. வெங்கடேஷ் ஐயர் 17% தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 8 விக்கெட்டோடைய பர்ஃபார்மன்ஸ், 5 மேட்ச் 113 ரன் 23 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் ஒரே ஒரு மேட்ச் 9 ரன். வெனியூவில் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக 5 நாட் அவுட், 50 7 27 71 நாட் அவுட். அடித்தா 70 50ன்னு அடிக்கிறாரு, இல்லைனா ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ். 50-50 ஆப்ஷன்ஸ் தான் வெங்கடேஷ் ஐயர் 17%. ரிங்கு சிங் அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை. அவர்கிட்ட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இது வரைக்கும் பார்க்கல. பட் இந்த மேட்ச் சேசிங்காக இருக்கிற பட்சத்தில் இவரை ஹார்ட் ஹிட்டிங் நம்ம பார்க்கலாம். 8 விக்கெட்டில் 5 மேட்ச் 136 ரன் 34 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் 2 மேட்ச் 56 ரன் 28 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் ஒரு ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். அவருக்கான பேட்டிங் கிடைக்காததுனால அப்படி இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது ஆண்ட்ரூ ரஷல் 93% ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருக்கார். 8 விக்கெட்டில் 12 மேட்ச் 311 ரன்கள் 44 ஆவரேஜ். 12 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். வெனியூவில் 8 மேட்ச் 205 ரன் 51 ஆவரேஜ். அண்ட் 6 மேட்ச்சில் 8 விக்கெட். போலிங் ப்ளஸ் பேட்டிங் இந்த வெனியூவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக 41 ரன் 1 விக்கெட் 2 விக்கெட், 64 + 2 விக்கெட், 27 + 0 விக்கெட். ஸோ இவர் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ரமன்தீப் சிங் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிளேயர், ஒரு 3% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீம் லெவலில். 8 விக்கெட்டில் 1 மேட்ச் 1 விக்கெட். வெனியூவில் விளையாடினதில்லை. அண்ட் ரீசெண்டாக 2 ரன்ஸ் 35, 3 ரன்ஸ் 27. ஸோ ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறாரு. ஸோ இந்த மேட்ச் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவரை ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணி ட்ரம்ப் கார்ட் பிளேயராக ட்ரை பண்ணலாம். மிச்சல் ஸ்டார்க் 57%. 8 விக்கெட்டில் 5 மேட்ச் 5 விக்கெட். வெனியூவில் 1 மேட்ச் 3 விக்கெட். வெனியூவில் ரொம்ப இது பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் மிச்சல் ஸ்டார்க் ஒரு நல்ல பிளேயராக இருப்பாருன்னு சொன்னோம். 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அப்படின்றதுனால ருத்ராஜ் கெய்க்வாடுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பேட்டில் இருக்குது. ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம் ட்ரேட் பண்ணலாம். 57%. வருண் சக்கரவர்த்தி 30%. சென்னையில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். 8 மேட்ச் 9 விக்கெட். வெனியூவில் 4 மேட்ச் 5 விக்கெட். ஸோ ஒரு தடவை தோனியை கூட அவுட் பண்ணியிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. ரீசெண்டாக 3 விக்கெட் 0 1 2 விக்கெட்ஸ். ஹர்ஷத் ராணா 32%. பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா அவரை பிக் பண்ணுங்க. 8 விக்கெட்டில் 1 மேட்ச் 0 விக்கெட். வெனியூவில் 1 மேட்ச் 0 விக்கெட். அண்ட் ரீசெண்டாக 2 2 5 3. ஸோ ரீசெண்டான இப்போ பர்ஃபார்மன்ஸில் இருக்கார். வைபவ் அரோரா 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்துங்க. 7% தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீம் லெவலில். 8 விக்கெட்டில் 2 மேட்ச் 3 விக்கெட். வெனியூவில் 1 மேட்ச் 1 விக்கெட். அண்ட் ரீசெண்டாக 2 விக்கெட்ஸ் 1 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாரு. அடுத்ததாக பவர் பிளே ஓவர்ஸ். வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா அண்ட் மிச்சல் ஸ்டார்க். டெத் ஓவர்ஸில் போடக்கூடியவங்க ஆண்ட்ரூ ரஷல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். ஸோ டெத் ஓவர்ஸ். இது ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சாக இருந்தால் ஆண்ட்ரூ ரஷல் அண்ட் ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க்கே கொண்டு வருவாங்க. ஆண்ட்ரூ ரஷல் மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். பிலிப் சால்ட் தீபக் சகர் கிட்ட 1 விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ பிலிப் சால்ட்டை இக்னோர் பண்ணலாம். சுனில் நரேன் ஜடேஜா கிட்ட 2 தடவையும் தீபக் சகர் கிட்ட 1 தடவையும் எடுத்திருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் தீபக் சகர் கிட்ட, மொயின் அலி கிட்ட 1 விக்கெட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் மொயின் அலி ஜடேஜா கிட்ட 1 விக்கெட்டும். ஸோ தீபக் சகர் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இந்த மேட்ச் ட்ரை பண்ணுங்க.
ரிங்கு சிங், ஜடேஜா அண்ட் முஸ்தாபிஷர் ரஹ்மான் ஒரு தடவையும், ஆண்ட்ரூ ரஷல், பத்திரானா அண்ட் முஸ்தாபிஷர் ரஹ்மான் கிட்ட ஒரு தடவையும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் வந்து ரஷல் கிட்ட 3 தடவையும், ரிங்கு சிங் கிட்ட ஒரு தடவையும், ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட ஒரு தடவையும், வெங்கடேஷ் ஐயர் கிட்ட 2 விக்கெட்டும் ஷர்துல் தாக்கூர் எடுத்திருக்காரு. இன்கேஸ் இன்னைக்கு ஷர்துல் தாக்கூர் உள்ள வந்தாருன்னா அவரை மைண்ட் செட் பண்ணி டீமை கிரியேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயரா இருப்பாரு ஷர்துல் தாக்கூர். அவர் இது வரைக்கும் சிஎஸ்கே மேட்ச்ல விளையாடல, இன்னைக்கு மேபி வந்தாருன்னா அவரை ட்ரை பண்ணலாம். பிலிப் சால்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ், வெங்கடேஷ் ஐயர் போத் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரிங்கு சிங் செகண்ட் பேட்டிங், ரமன்தீப் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங், ஆண்ட்ரூ ரஷல் போத் இன்னிங்ஸ், அங்குல் ராய் 50-50, மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் bowling, வருண் சக்கரவர்த்தி செகண்ட் bowling, ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ். இதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டாப் இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஸ்கோர் கார்டு. சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடந்த 2 மேட்ச். இதில் டாப் ஆர்டர் 2 பிளேயர் வந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 ரன், 35 ரன். அதுக்கப்புறம் பாருங்க, முஸ்தாபிஷர் ரஹ்மான், தீபக் சகார், முஸ்தாபிஷர் ரஹ்மான், முஸ்தாபிஷர் தொடர்ந்து ஒரு 3 விக்கெட், தீபக் சகார் அப்புறம் 1 விக்கெட், அப்புறம் கிரீனு, முஸ்தாபிஷர், இந்த 2 பிளேயர். இப்போ இன்னைக்கு முஸ்தாபிஷர் இல்லை அப்படின்னா நம்ம தீபக் சகார் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ட்ரை பண்ணலாம், இல்லை தீபக் சகார் முகேஷ் சௌத்ரி ட்ரை பண்ணலாம், இல்லைனா தீபக் சகார் துஷார் தேஷ்பாண்டே, இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். இங்க தீபக் சகார் 1 விக்கெட்டும், முஸ்தாபிஷர் ரஹ்மான் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் இந்த ஸ்கோர் கார்டு. 173 for 6. ஸோ இங்க பேட்டிங் பாருங்க, 1, 2, 3, 4 ஃபெயிலர் அண்ட் 5, 6, 7. இப்போ இந்த இடத்துல பாருங்க 1, 2 அண்ட் 3, 4, 5, 6, 7, 1, 2, 6, 7. இதுதான் பேட்டிங்ல நம்ம ட்ரீம் டீம்ல கிரியேட் பண்றதா தான் ஃபர்ஸ்ட் 2 பிளேயரு, அப்புறம் 6வது 7வது ஒரு பிளேயரா உள்ள வராங்க. அடுத்ததான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல, மற்றபடி எல்லாருமே வந்து ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். ரவீந்திரா, ரெகானே, டேரில் மிச்சல், சிவம் துபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இங்க விக்கெட் எடுத்தது கேமரோன் கிரீன் அண்ட் கரண் சர்மா அண்ட் யஷ் தயால். ஸோ எல்லாருமே ஃபாஸ்ட் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. கரண் சர்மா மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்னுக்கு. 2வதா நடந்த மேட்ச், சென்னை சூப்பர் கிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் 46, ரச்சின் ரவீந்திரா 46. அதுக்கப்புறம் ஓப்பனிங் 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன் ஃபெயிலர் ஆகுது. சிவம் துபை மஸ்ட் பிக், டேரில் மிச்சல். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 1, 2, 4 இந்த காம்பினேஷனில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி விக்கெட் எடுத்தது ரஷீத் கான் 2 விக்கெட், சாய் கிஷோர், ஸ்பென்சர் ஜான்சன், ஸ்பின்னுங்க 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த டீமில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வித்திமின் சவா 21 ரன், சுப்மன் கில் அவுட்டு, தீபக் சகார் விக்கெட் எடுத்திருக்காரு. தீபக் சகார், அப்புறம் பத்திரானா, டேரில் மிச்சல், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷர். ஸோ இங்கே 2 விக்கெட், இங்கே 2 விக்கெட், அப்புறம் இங்கே 1 விக்கெட், அப்புறம் இங்கே 1 விக்கெட், இங்கே 1 விக்கெட். ஸோ தீபக் சகார் 2 விக்கெட், முஸ்தாபிஷர் ரஹ்மான் 2 விக்கெட், துஷார் தேஷ்பாண்டே 2 விக்கெட், டேரில் மிச்சல் 1 விக்கெட். இப்படி தான் வந்து ஸ்கோர் கார்டு அமைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போது ட்ரம்ப் கார்டு பிளேயர் டேரில் மிச்சல், எச் ராணா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் தீபக் சகார். And top captain and vice captain keep Shivam Dube, Rachin Ravindra, Andrew Russell and Philip Salt. Thank you for watching. நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க. Thank you.